பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். வனவாச அஞ்ஞான வாசத்தை முடித்த பாண்டவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் ஊசி முனை இடம் கூட தருவதாக இல்லை என்கின்ற பதில்தான் வந்தது. கடைசி முயற்சியாக தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனை வேண்டிக் கொண்டான். நீ எப்படியாவது சென்று அவர்களிடம் ராஜ்யம் அல்லது 5 கிராமங்களையாவது கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் ஸ்பஷ்டமாக சொன்னான், தர்மராஜா, நீ நினைப்பது என்றும் நடக்காது. தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பவன் துரியோதனன். அவன் காலில் விழுந்து மன்றாடினாலும் அவனிடமிருந்து ஊசி முனை இடமும் வாங்க முடியாது தர்மராஜா. இருந்தாலும் நான் செல்கிறேன், நீ கேட்டுக்கொண்டதற்கு இணங்க. ஏனென்றால் அவன் எவ்வளவு பெரிய அதார்மீகன் அப்படிங்கிறது அந்த சபையில் இருக்கிறவ அத்தனை பேரும் அறிய வேண்டும் என்பதற்காக நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிநெடுக என்ன சொல்லுது, வரவேற்பு தோரணங்கள், அங்கங்கு பார்த்தோம்னா கட்டிடங்கள், தங்குவதற்கு ஓய்வெடுப்பதற்கு. அப்போ அந்த இடத்திலெல்லாம் எந்த நேரத்திலும் பஞ்சபக்ஷ பரிமாணங்கள் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு விருந்தையும் ஏற்பாடு செய்திருந்தான் திருதராஷ்டிரன். பகவான் கிருஷ்ணன் வருகிறான், அவனை எப்படியாவது நம் வசப்படுத்தி கொண்டு பாண்டவர்களிடமிருந்து அவனை பிரிக்க வேண்டும் என்பது அவனுடைய ஆழ்மனதின் எண்ணமாக இருந்தது. இதை ஸ்பஷ்டமாக விதுரன் சபையிலேயே சொன்னான். விதுரனை அழைத்து எப்படி என்னுடைய ஏற்பாடுகள் அப்படின்னு மார்த்தட்டி சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் உண்மையாலுமே பக்தியால் நீ அவனை அழைக்கிறாய் என்றால் அவன் என்ன கேட்கிறானோ அதை நீ தந்தால் அது நியாயம். நானாக இதை தருகிறேன் அதை தருகிறேன் அப்படின்னா உன் மனதில் ஏதோ ஒரு வஞ்சனை இருக்கின்றது என்று தானே அர்த்தம் அப்படின்னு திருதராஷ்டிரன் கிட்ட எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாமல் விதுரன் ஸ்பஷ்டமாக தெரிவித்தார். இப்போ பகவான் கிருஷ்ணன் தூதுவனாக வந்து சேர்ந்தான். உரிய மரியாதை கொடுத்து ஆசனம் கொடுத்து அர்க்ய பாத்தியத்திற்கு நீர் கொடுத்து குசலம் விசாரித்து கடைசியில் அவன் எங்கு செல்வான் என்று எல்லாரும் ஆச்சரியப்படும் பொழுது நேராக விதுரனின் வீட்டிற்கு சென்று உணவருந்தினான், மதிய உணவை அப்படின்னு மகாபாரதம் வர்ணிக்கிறது. அப்போ அதற்கடுத்து குந்தியை சந்தித்தான். பகவான் கிருஷ்ணனை பார்த்தவுடன் இதுவரை தன் குழந்தைகளை பிரிந்து இருந்த அந்த குந்தி மனதில் தேக்க வைத்திருந்த அத்தனை துக்கத்தையும் பகவான் கிருஷ்ணனிடம் போட்டுடைத்து, கிருஷ்ணா, என்னுடைய குழந்தைகளுக்கு நல்லது ஏற்படாதா? யுத்தம் நடந்தே தீர வேண்டும், அவ்வளவு பெரிய அதர்மம் இங்கு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிறிய வயதிலிருந்து எந்த விதமான இன்பத்தையும் பார்த்திராதவள் குந்தி, எவ்வளவு துன்பங்கள் இருக்கோ அத்தனையும் ஒரு சேர அனுபவித்தவள் குந்தி. அப்போ அவளை அரவணைத்து சாந்தமான ஆறுதல் வார்த்தைகளை பகவான் கிருஷ்ணன் சொல்ல, கவலைப்படாதே குந்தி, நிச்சயமாக உன்னுடைய குழந்தைகள் இந்த ராஜ்யத்தை ஆளத்தான் போகிறார்கள் என்கின்ற வாக்கினை குந்திக்கு கொடுத்து அதை கேட்டவன அகமகிழ்ந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தாள் குந்தி. அடுத்து துரியோதனன் வீட்டிற்கு சென்றான். பகவான் கிருஷ்ணன் வாயிலேயே நின்று துரியோதனன் ஆவாகனம் செய்தான், வரவேற்றான். ஆசனம் கொடுத்து அர்க்ய பாத்தியாதிகள் கொடுத்து கோதானம் கொடுத்து நல்ல ஒரு அற்புதமான அதிதிக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அந்த சத்காரத்தை துரியோதனன் செய்தான். அப்போ நல்ல என்னென்ன வேண்டுமோ அத்தனை சமயங்களும் தயாராக இருக்கிறது. இது இப்போ மாலை, இரவு என்னுடைய வீட்டிலே நீ உண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்தான் துரியோதனன். பாருங்க, கேட்டுக்கொண்டான் என்கின்ற ஒரு காரணத்திற்காக தலையசைத்து அவனுடைய வீட்டிலே உண்ணலாமா? இல்லை.
மனதில் என்ன பட்டுதோ அதை ஸ்பஷ்டமாக பகவான் கிருஷ்ணன் கூறினான், நான் உன் வீட்டில் அன்னம் ஸ்வீகாரம் செய்ய மாட்டேன். அவன் ஏதாவது நினைப்பானா, இவன் பெரிய ராஜாவாச்சே, அவனுக்கு கோபம் வந்துடுமே, அதெல்லாம் எதுவுமே பகவான் கிருஷ்ணன் கிட்ட இல்லை. அப்போ நீ ஏன் என்னுடைய வீட்டில் உணவருந்த மாட்டாய்? அவன் கேட்கிறான், இந்த என்னுடைய வீட்டிற்கு மதியம் கூட வரல. இல்லை, பீஷ்மாச்சாரியார் இருக்கிறார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், இப்படி யாராவது வீட்டில் சென்று கூட நீ உணவருந்து இருக்கலாம். போயும் தாசியனுடைய மகனான விதுரன் வீட்டிற்கு போய் உணவருந்து இருக்கிறாயே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் பகவான் கிருஷ்ணனிடம் கேட்டான். பாருங்க, இப்போ விதுரனின் வீட்டிற்கு போனதற்கு அவன் என்மேல் கொண்ட அத்தியந்த பக்தியே காரணம் என்பதை சொன்ன பகவான் கிருஷ்ணன், பாருங்க, ஏன் உன் வீட்டில் நான் உண்ணவில்லை என்றால், உலகமே தர்மத்தின்படி வாழ்கின்ற பாண்டவர்களை போற்றி புகழும் போது அவர்கள் மேல் சிறிதும் பச்சாதாபம் இன்றி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் அபகரித்து வைத்துக் கொண்டு அதில் ஊசுமுனையும் தரமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய வீட்டில் நான் என்றும் உணவு உண்ண மாட்டேன். அது நாளை சபையில் நாம பேசக்கூடிய ஒரு விஷயம். இன்று நீ என் வீட்டிற்கு வந்திருந்த அதிதி, அப்போ நான் என்ன காரணத்திற்காக வந்துள்ளானோ அதை நீ செய்கிறாய் என்று சொல், அப்பொழுது உணவை பற்றி நாம் பேசலாம் அப்படின்னு சொன்னேன். இதையே இப்ப வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது நேரடியாக பகவான் கிருஷ்ணன் சொன்னான், இந்த உலகத்திலேயே அத்தியந்த நீச்சன், அதாவது மனிதன் என்கின்ற வார்த்தைக்கு கூட என்ன பொருத்தம் இல்லாத இந்த உலகில் ஒரே ஒருவன் இருக்கிறான் என்றால் அது நீதான் என்றான். இதை விட அவமானம் வேறு ஏதாச்சும் விடுமா? நாளைக்குத்தான் சபையில் இவன் கேட்க போகிறான், அவன் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்பொழுது ஆரம்பித்து விட்டான். ஏன்னா நல்லவர்களை துவேஷம் செய்பவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? உலகமே பாராட்டுது தர்மத்தின்படி வாழ்பவர்கள் பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய வீட்டில் அன்னம் அல்ல தண்ணீர் குடிப்பது கூட மகா பாபம். ஏன்னா எப்பொழுது மற்றவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒள்ள குணங்களை பார்க்க தெரியாதவன் கண்ணிருந்தும் குருடனாவான். அவன் என்னைக்கும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. பார், ஏன்னா நல்ல குணங்கள் நிரம்பியவர்கள் என்று இந்த உலகமே பாராட்டுகிறது. எந்த ஒரு சூழ்நிலையும் தர்மத்தை வழுவாது தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுது, பரிபாலனம் செய்து வருபவர்கள் பாண்டவர்கள். அப்போ நீ இந்த அளவுக்கு அந்த எதிர்ப்பை காட்டுகிறாய் என்றால் அதற்கு தக்க விலை கொடுத்தே ஆக வேண்டும். பகவான் கிருஷ்ணன் எச்சரிக்கிறான். அது மட்டுமல்ல, பாருங்க, உன்னுடைய வீட்டில் நான் உண்ணக்கூடாது, அதே போல என்னுடைய வீட்டிலும் உனக்கு நான் அன்னம் இடக்கூடாது. இந்த மாதிரி குணம் உள்ளவர்கள் அவர்களை நம் வீட்டில் அழைக்கவும் கூடாது, நாம் அவர்கள் வீட்டிற்கு சென்றாலும் அன்னம் உண்ணவும் கூடாது. இது சாஸ்திரம். ஏனென்றால் இவ்வளவு தீய குணங்களின் ஒருமித்த ஒரு உருவம் யார் என்றால் துரியோதனன். ஏன்னா அப்படி ஒருவேளை உன்னுடைய வீட்டில் அன்னம் ஸ்வீகாரம் செய்தால் அதனுடைய ருணம், அதாவது கடன், அப்போ எனக்கு வந்தே தீரும். அப்ப நான் எதற்காக வந்தேனோ அந்த காரியம் நிச்சயமாக ஈடேற முடியாது. ஏன்னா தந்திரத்தினால் சல்யன் அப்படித்தானே நீ வளைத்து உன் பக்கம் வைத்து கொண்டிருக்கிறாய். இது அத்தனையும் பகவான் கிருஷ்ணனுக்கு தெரியும். இது யாருடைய கூட்டாரம் என்று கூட சொல்லாமல் சல்யனை உள்ளே வரவழைத்து உணவு கொடுத்த பின்பு நீங்கள் என் பக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்ட, தாராளமா மாட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் இதுவரை அவன் உண்ட உணவு இருக்கு இல்லையா, அதற்கு மாறி பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் சல்யன் சிக்கிக் கொண்டான். பாரு, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்தினாபுரத்திலே நான் ஒரு வீட்டிற்கு வர வேண்டும் என்றால்
அதற்கு யோக்கியதை இருக்கக்கூடிய ஒரே வீடு எது தெரியுமா துரியோதனா? தெரிந்து கொள், அது விதுரனுடைய வீடு மட்டுமே. ஏன்னா அவன் வீட்டிற்கு ஏன் சென்றாய் என்று கேட்டாய். ஒரே ஒரு காரணம், அவன் சத்திரியனா தாசியனுடைய புத்திரனா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவன் என்மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி ஒன்றுமே பிரதானமாக வைத்து நான் அவருடைய இல்லத்திற்கு சென்றேன். மற்றவர் அப்படின்னா எத்தனையோ பேர் நீ சொன்னையே, பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார், இப்படி நிறைய பேரெல்லாம் சொன்னேன். அவர்கள் அத்தனை பேரும் உன்னுடைய சகவாசத்தினால் அத்தனை பேரும் அயோக்கியராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னான். பாருங்க, பீஷ்மருக்கும் சரி இந்த வார்த்தை, துரோணாச்சாரியருக்கும் சரி, கிருபாச்சாரியாருக்கும் சரி, துரியோதனன் பக்கம் இருப்பதனால் அவர்களிடம் எவ்வளவோ மேன்மையான குணங்கள் இருந்த பொழுதிலும் அவர் தவறு செய்தவர்கள்தான். ஏன்னா ஒரு சபையிலே தன் கண்முன்னே அதர்மம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை தட்டி கேட்க ஆண்மை இல்லாது வாய்ப்பொத்தி மௌனமாக இருந்தவர்கள் எப்படி யோக்கியர்களாக இருக்க முடியும்? பாருங்க, சபையில் ஒரு தடவை நடந்துச்சு, ஆனா அதை என்றுமே மறுப்பதற்கு இல்லை. தவறு, அதர்மம், 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 அந்த விஷயம் அந்த சபையிலே அன்று நிச்சயம் நடந்திருக்க கூடாது. அது கடைசியிலே அந்த குல நாசத்திற்கே காரணமானது. இதையெல்லாம் பீஷ்ம துரோணாதிகளையே அவர்கள் அயோக்கியர்கள், காரணம் என்னுடைய சகவாசத்தினால்னு சொன்ன உடனே துரியோதனனுக்கு கோபம் வந்தது. இனிமேலும் நாம் பேசினால் வெறும் வார்த்தை பலமாகும் அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணன் அங்கிருந்து கிளம்பினார். பாருங்க, அவனுக்கு இப்ப துரியோதனன் வீட்டிற்கு சென்று விடுவான் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்க, என் வீட்டிற்கு கூப்பிடலாமா வேண்டாமா அப்படி சொல்லிட்டு. எப்படி துரியோதனன் வீட்டில் அவன் ஸ்வீகாரம் செய்யவில்லை என்று தெரிந்ததோ, அப்போ மற்றவங்க எல்லாம் வரிசையா வந்து நின்னாங்க. யாரு? பாக்லீக ராஜா, துரோணாச்சாரியார் எல்லாரும் கை கூப்பி என்னுடைய வீட்டிற்கு வா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாயார அழைத்தனர். ஆனால் நீங்கள் செய்த தவற்றை நான் மன்னிக்க தயாராக இல்லை, நேரடியாக சொன்னார். அந்த திரௌபதிக்கு அபமானம் நடந்த பொழுது நீங்கள் சாட்சி பூதமாக இருந்து விட்டு உன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறீர்களே, இது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்பதனை, அதாவதுங்க மறைச்சு பேசுறது, மழுப்பி பேசுறது அதெல்லாம் இல்லை. நீ செஞ்சது தப்பு என்பதை நேரடியாக சொன்னவன் பகவான் கிருஷ்ணன். அப்போ இது எல்லாம் இவர்களை கடைந்து அவன் எங்கு சென்றான் அப்படின்னா மறுபடியும் விதுரனுடைய வீட்டிற்கே சென்றார். நீங்கள் செய்த வினைகள் எதுவாக இருந்தால் அதற்கு தக்க எதிர்வினை நடந்தே தீரும், மறந்து விடார்கள் என்கின்ற எச்சரிக்கையை விடுத்துவிட்டு நேரா பாருங்க. ஏன்னா அந்த சபையில் அத்தனை பேர் மௌனியாக இருந்த பொழுது விதுரன் ஒருவன் மட்டும் இது அதர்மம், அது அதர்மம் என்று இரு கை கூப்பி அத்தனை பேர் முன்னாடி சொன்னான். அவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கூட அங்கு யாரும் இல்லை, இல்லையா? அதனால தான் மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனன் ரதத்தில் இருக்கும் பொழுது அந்த சேனையினுடைய மத்தியில் நிற்க வேண்டும் என்ற பொழுது ரதத்தை ஓட்டியவன் கிருஷ்ணன் எங்கு நிறுத்தினான் என்றால் பீஷ்மர், துரோணர் எங்கு இருக்கிறார்களோ அதற்கு நேராக அந்த ரதத்தை கொண்டு போய் நிறுத்தினான். ஏனென்றால் தவறு செய்பவனை விட அந்த தவறு செய்வதற்கு சாட்சிபூதமாக இருப்பவர்கள் நிச்சயமாக அந்த தண்டனையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இது கிருஷ்ணனுடைய கணக்கு. நீ எவ்வளவோ சாஸ்திரங்கள் படித்திருக்கலாம், வயதினால் மூத்தவனாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வார்த்தை ஒரு பலம் அந்த இடத்துல செல்லுபடி ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல உன்னுடைய பலத்தை நீ கொடுத்தாவது எப்படியாவது முயற்சியாவது செய்திருக்க வேண்டும். நீ அதை கூட செய்யலையே. அதெல்லாமே யாரோ ஒரு பெண்ணுக்கு நடந்ததா அப்படின்னா அவர்கள் வீட்டு மருமகள் அல்லவா, பாண்டுவின் புத்திரர்களுடைய சதி இல்லையா?
இதையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இப்பொழுது கரெக்டாக அந்த விஷயம் எந்த அளவுக்கு இருந்தால் அந்த சேனையின் மத்தியில் பீஷ்மருக்கு எதிராக துரோணருக்கு எதிராக ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினான் பாருங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப நேரா விதுரன் வீட்டிற்கு வந்தான் பகவான் கிருஷ்ணன். இதுல என்னன்னா விதுரனே இதை எதிர்பார்க்கல. மத்தியானம் வந்தான், நம்மளால ஆன என்ன உண்டோ ஸ்வீகாரம் செய்தான், சென்றான். பயங்கர சந்தோஷம். பகவான் கிருஷ்ணன் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் செய்த பாக்கியம் என்ன அப்படி சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா இறைவனுக்கு எப்பவுமே தர்மம் நடக்க வேண்டும், தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும், அதர்மம் அழிக்கப்பட வேண்டும். இதற்காகவே பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம். திடீரென கிருஷ்ணன் வந்த உடனே கையும் ஓடலே காலும் ஓடலே. யாருக்கு? விதுரனுக்கு. ஏன்னா விதுரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆகாரம் யோக்கியமான ஆகாரம். எப்படி அப்படின்னா சுத்தமாக இருக்க வேண்டும், பகவானுக்கு அர்ப்பணம் செய்த பிரசாதமாக இருக்க வேண்டும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரசாதம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதை செய்யக்கூடிய அந்த மடப்பள்ளி என்று சொல்கிறார்களே, அது சுத்தமாக இருக்க வேண்டும். அது உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதைவிட இந்த சமையலை யார் செய்கிறார்களோ அவர் மனம் முழுக்க பகவான் மேல் பக்தியோடு இருக்க வேண்டும். பாருங்க, அவங்களுடைய குணம் கூட நன்றாக இருக்கும் பொழுதுதான் அந்த பிரசாதத்தின் உண்பவர்கள் பகவானின் மேல அந்த பக்தி இன்னும் அதிகமாகும். ஏன்னா உண்ணும் உணவுக்கும் நம்மளுடைய குணத்திற்கும் மிகுந்த சம்பந்தம் உண்டு என்பதை பகவான் கிருஷ்ணன் இந்த இடத்தில் நிரூபிக்கிறான். மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.